உங்களுக்கு கரெக்டான பரிகாரத்தை பண்றீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில 10ல் 1 பங்குனாலும் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னா நல்லதே நடக்கலை அப்படின்னா சரியான பரிகாரங்கள் இது வரைக்கும் நீங்க பண்ணலைன்னு அர்த்தம். ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க போனேன் இங்க போனேன் பண்ணாத விஷயமே இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தாலுமே அவரவருடைய நிலையில என்ன கர்ம வினையோ அதை அவங்க அனுபவிச்சுதான் தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவங்க தாத்தா என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, அதுதான் கர்ம வினை. அந்த கர்ம வினையை அனுபவிக்க பிறந்ததுதான் இது. பாட்டம் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம்னு இன்னைக்கு சொல்லுவோம். ஆனா பாட்டம் தேடிய பாவ புண்ணியங்கள்லாம் யாரை சேரும்? பேரப்பிள்ளையில சேரும். இந்த பேரப்பிள்ளையிலே முன் ஜென்மத்துல என்ன கர்மா, என்ன பிறவி எடுத்துச்சு, என்ன செஞ்சிச்சு யாருக்கும் தெரியாது. ஆனா அதனுடைய தொடர்ச்சி இந்த பிறவி. இந்த பிறவியில